தென்றலை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். அம்மா ப்ளீஸ்மா, நான் தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா என்னோட பேட் லக், தென்றல் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. வீட்டுல என்னோட பாட்டி எனக்கு தாரான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தென்றலை தவிர இன்னொருத்திய யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. இத பாட்டிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தென்றலுக்கும் புரிய வைக்க முடியலமா. ப்ளீஸ், நீங்க தான் எனக்காக தென்றல் கிட்ட பேசி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். நீங்க சொன்னா கண்டிப்பா தென்றல் புரிஞ்சுக்குவாமா? யாரா இவன்? சுத்த கிறுக்கு புடிச்ச கிறுக்கனா இருக்கான். சாரதாமா எப்படிதான் உனக்காக தென்றல் கிட்ட பேசுவாங்க? அவங்களும் என்ன மாதிரி தென்றலை சித்து கூட சேர்த்து வைக்கிறதுதான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுக்காம இவங்க கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கிறுக்கு பையன். அம்மா ப்ளீஸ்மா. ஹாய் ஆகாஷ். அம்மா, நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பாட்டி தாரான்னு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. அது இந்த பொண்ணுதான். ஓ, இவதான் அந்த விஸ்வநாத்தோட பொண்ணு தாராவா? பொண்ணு பார்க்க நல்லாதான் இருக்கா. எனக்கு என்னமோ இவதான் ஆகாஷ்க்கு பொருத்தமான பொண்ணாவும் தெரியுது. பேசாம ஆகாஷ் இவளையே கட்டிக்கலாமே. என்ன ஆகாஷ், நீங்க பாட்டி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த தென்றலே நினைச்சிட்டு இருக்கீங்களாமே? தயவு செஞ்சு அந்த தென்றலை மறந்துருங்க ஆகாஷ். இனி நான் தான் உங்களுக்கு எல்லாமே. நான் இப்ப தென்றலை மீட் பண்ணிட்டு தான் வரேன். தென்றல் உங்கள மாதிரிலாம் இல்ல, அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்காவே எனக்கு வாக்குறுதியே கொடுத்துட்டாங்க. சோ இனிமே அனாவசியமா அந்த தென்றலை நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காம என்னை பத்தி மட்டுமே யோசிங்க. இனிமே இந்த தாரா தான் உங்க வைஃப். ஓகேவா ஆகாஷ்? பாய். பாத்தீங்கல்ல, இந்த தாரா இல்ல, அந்த உலக அழகியே வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது. நான் தென்றல அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. ப்ளீஸ்மா, நீங்க தான் தென்றல சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். அம்மா ப்ளீஸ். நாமளே சொன்னாலும் இவனை இனிமே தென்றல் ஏத்துக்க மாட்டான்னு எப்படி சொல்றது? இவனாவே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. எப்படி புரிய வைக்கலாம்? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தென்றல் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா ப்ளீஸ். ஆகாஷ், தென்றல் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? ஆகாஷ், பொதுவாவே பொண்ணுங்க ரொம்ப வீம்பாதான் இருப்பாங்க. அதுலயும் தென்றலுக்கும் உனக்கும் இப்ப பெருசா விரிசல் வேற வந்திருக்கா. அதனால தென்றல் உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பிஹேவ் பண்ணுவா. மத்தபடி அவளுக்கு உன் மேல இருந்த காதல் அப்படியே சுத்தமா காணாம போயிருக்காது. அவ மனசுக்குள்ள ஒரு ஓரமா அந்த காதல் இன்னும் கொஞ்சமாவது இருக்கதான் செய்யும். அந்த காதலை நீ தென்றல் மனசுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீ முடிஞ்ச அளவுக்கு அவளை வெறுப்பேத்தி அவளோட பொசசிவ்னஸ தூண்டி விடணும்.
அதுக்கு இந்த தாரா தான் கரெக்டான சாய்ஸ். நீ இவளை தென்றல் முன்னாடி கூட்டிட்டு போய் இவகிட்ட க்ளோஸா பழகுற மாதிரி பழகி தென்றல நல்லா வெறுப்பேத்தணும். அப்புறம் பாரு, தென்றல் பொசசிவ்னஸ்ல உன்கிட்ட வந்து நீ என்னதானே விரும்புற, அப்புறம் எதுக்கு இந்த தாரா கூட எல்லாம் இவ்ளோ க்ளோஸா பழகிட்டு இருக்கேன்னு உன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நீ தென்றல் கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள ஈஸியா சமாதானப்படுத்த முடியும். எப்படி என் ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐடியா 100% ஒர்க் அவுட் ஆகுமா? 200% ஒர்க் அவுட் ஆகும். டவுட்டே இல்லாம நான் சொன்னதை நீ செய். சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீ தாராவோட சேர்ந்து தென்றலை எப்ப சந்திக்கணும்னு நானே நேரம் பார்த்து உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேம்மா, சரி. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா ஆகாஷ். வரேம்மா, வரேன் சிறுத்தை. அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? தென்றல சித்து கூட சேர்த்து வைக்க தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்குமா இந்த ஆகாஷுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நாரதர் கலகம் மட்டும் இல்ல, இந்த சாரதாவோட கலகமும் நன்மையில தான் முடியும். இதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. பொறுத்திருந்து பார், எல்லாம் புரியும். அம்மா, சித்துவும் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். வேணும்னா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போங்களேன். அதான பார்த்தேன். ஆமால, அப்படி கூட பண்ணலாம்ல. சித்து, வா, கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போலாம். இல்லைங்க, கோயிலுக்குள்ள நான் எதுக்கு? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் இப்படியே ஆபீஸ் போறேன். ஏன் சார் கோவிலுக்கு வந்தா குறைஞ்சு போயிடுவீங்களா என்ன? வான்னு சொல்றேன்ல. நான் போட சொல்றேன்ல. ஆமா, என்னமா பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா இல்லம்மா, சொல்றாங்களே போடா. போ போடாங்கற. சரிடா, போறேன்டா. போயிட்டு வராத. போடா. எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்கம்மா, சீக்கிரம் வாங்க. போய் 2 பேரும் ஒரே வண்டியில போறத பாப்போம். வாங்க. ஆகாஷ்க்கு கால் பண்ணி அவனை உடனே தாராவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக சொல்லு. ஏய் சித்து, எங்க போற? என்னங்க எப்படி கேக்குறீங்க? அதான் சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க ஆபீஸ் கிளம்பலாம். இப்பவே டைம் வேற ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. கோவிலுக்கு வந்தா உடனே கிளம்ப கூடாது. கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு அப்புறமா தான் போணும். வா. இல்லங்க, அதெல்லாம் என்ன. வா, வாங்க. ஓ, இங்கே உட்காந்துருக்கியா? இதுதான் சரியான டைம். தென்றல், அங்க பாருங்க. ஆய் தென்றல். வாங்க ப்ரோ. ஹாய். ஹாய்.
ஹாய். தென்றல், இது தாரா, என்னோட வுட்பி. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தெரியுமே, நேத்து இவங்களே என்ன மீட் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, உன்னை மீட் பண்ண விஷயத்த தாரா ஆல்ரெடி சொல்லிட்டா. நான் தான் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன், சாரி. நோ ப்ராப்ளம். தாராவும் நீங்களும் ரொம்ப பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. yeah. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஜெனரேஷன்லயே நம்பர் 1 தி பெஸ்ட் கப்பலா நீங்க தான் இருப்பீங்க. Is it? Very good. உங்களோட மேரேஜுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். கங்க்ராட்ஸ். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். பாய். Bye. போலாமா? சரி, வரேன் ப்ரோ, கிளம்புறேன். Bye. என்ன ஆகாஷ், என்ன வெறுப்பேத்த ட்ரை பண்றீங்களா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் பொசிட்டிவா உங்ககிட்ட வந்து சண்டை போடுவேன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களோட முட்டாள்தனம். உனக்கு வெக்கமா இல்ல? இனி நீ எவ கூட சுத்தினா எனக்கு என்ன? இடியட். ஐயோ ஆகாஷ், I'm feeling so happy. தாரா, ஒரு 2 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். Okay. ஏங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஆகாஷ பார்த்தா கோவம் வரலையா? எனக்கு எதுக்கு அவரை பார்த்து கோவம் வரணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆகாஷ்க்கு நீங்க தான் ஒய்ஃப் ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டாள் பாட்டி பண்ண பிரச்சனையால மேரேஜ் நடக்காம போச்சு. அதுக்காக உங்க முன்னாடியே ஆகாஷ் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தொட்டு தொட்டு விளையாடுறாரு, சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. என்னமோ இப்பவே பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணு நெத்தியில குங்குமம் வச்சு விடுறாரு. ஏங்க, உங்ககிட்டே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க ஆகாஷ் மேல பயங்கரமா கோவப்படுவீங்கன்னு பார்த்தா கூலா அவங்கள பாராட்டி அவங்க மேரேஜுக்கு அட்வான்ஸ் வாழ்த்தெல்லாம் சொல்றீங்க. எப்படிங்க? எப்படின்னா, ஆகாஷ் எனக்கு எப்பவோ 3வது மனுஷனா ஆயிட்டாரு. இனி அவர் யாரை கட்டிக்கிட்டா எனக்கு என்ன? டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. யப்பா தென்றல், நீங்க உண்மையிலேயே அயன் கேர்ள் தான் போல இருக்கு. சொல்லு ஆகாஷ், என்னாச்சு? என்னத்த சொல்றீங்க? நான் தென்றலுக்கு முன்னாடி தாரா கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசி அவ நெத்தியில குங்குமம் வச்சு விட்டேன். அது மட்டும் இல்லம்மா, தென்றல் கிட்ட தாராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு தென்றல் டென்ஷன் ஆகி பொசசிவ்னஸ்ல என்கிட்ட தான் சண்டை போடுவான்னு பார்த்தா அவ எங்க 2 பேரையும் பொருத்தமான ஜோடி, பெஸ்ட் கப்பல் அப்படி இப்படின்னு பாராட்டி மேரேஜுக்கு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிட்டு போயிட்டாமா. ஆகாஷ், நீ ஒன்னும் கவலைப்படாத. தென்றல் கொஞ்சம் பிடிவாதக்காரி இல்ல, அதனால இந்த ஒரு முயற்சியிலேயே அவ மனசுல இருக்கிற பொசசிவ்னஸ வெளியே கொண்டு வர முடியாது. நீ என்ன பண்ற, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தென்றல் டிஸ்டர்ப் ஆயி உன் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவா. அப்படியாமா சொல்றீங்க? ஆமாம்பா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். அம்மா சொல்றத நம்புப்பா. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே தென்றல் உன்கிட்ட சரண்டர் ஆயிடுவா. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் தென்றலை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது அவளுக்கு எம்எல்ஏ இருக்கிற காதல கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். சூப்பர்ப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? வேணாம் பாட்டி, என்னன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அது நீங்க என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம
அந்த தாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சாரதா அம்மா என் ஃபீலிங்ஸ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தென்றலை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக சாரதா அம்மா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? முதல்ல அவ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு சொல்லு. தென்றலை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். தென்றல் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? இப்ப வந்துட்டு போனாலே தாரா, அவளை கூட்டிட்டு போய் தென்றல் பார்வையில படுற மாதிரி, தாரா கிட்ட நல்லா சிரிச்சு பேசி க்ளோஸா பழகுற மாதிரி தென்றலை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பே. நீ தாராவோட சேர்ந்து தென்றலை எப்ப சந்திக்கணும்னு நானே நேரம் பார்த்து உனக்கு போன் பண்ணேன். நேத்து நான் உன்கிட்ட நீ தாராவோட சேர்ந்து தென்றலை வெறுப்பேத்த சந்தர்ப்பம் அமையும் போது சொல்றேன்னு சொன்னல. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்படியா? தென்றல் சித்துவ கூட்டிக்கிட்டு போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருக்கா. அங்க போய் தாராவோட க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி தென்றலை எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்த. தாரா, என்ன ஆகாஷ்? உன் கூட கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் சாரதா, ஏய் சாரதா, சாரதா, எதுக்கு இப்படி திடுதிப்புன்னு வந்து சாரதா சாரதான்னு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக நீ தென்றல ஆகாஷ் கூட சமாதானப்படுத்தி வைக்க பாக்குறேன்? ஒருவேளை என்கிட்ட மோதி இனிமே உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துட்டியா? இல்ல தாராவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆகாஷ இப்படி எல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கியா? தென்றல் உன்னை சுத்தமா வெறுத்துட்டா இனிமே அவ உன்னை ஏத்துக்க மாட்டான்னு அவன் முகத்துல அடிச்ச மாதிரி அவன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. என்னைக்கும் தென்றல் அவனை ஏத்துக்கவே மாட்டாங்கிற விஷயத்த அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு தோணுச்சு. அப்பதான் அவன் தென்றல் நினைப்ப அவன் மனசுல இருந்து சுத்தமா அழிச்சிட்டு தாரா கூட சந்தோஷமா வாழ்வான். அதுக்காகத்தான் தாரா கூட போய் அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு தென்றலை வெறுப்பேத்து, அப்பதான் தென்றல் உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்ல உன்னை திரும்பவும் ஏத்துக்குவான்னு ஐடியா கொடுத்தேன். ஒரு வகையில நான் ஆகாஷ ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நான் அவனுக்கு நல்லதுதான் செய்யறேன். இன்னொரு பக்கம் ஆகாஷ கடுப்பேத்தணுங்கிறதுக்காக தென்றல் ஆட்டோமேட்டிக்கா என் பையன் சித்துவ தென்றல் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அது என் பையன் சித்துவுக்கு சந்தோஷமான விஷயம்தான். சித்துவுக்கு மட்டும் இல்ல, தென்றலுக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையே என் பையன் சித்து தான். இப்படி தென்றல், சித்து, ஆகாஷ், தாரா இவங்க 4 பேர் லைஃப்லயும் எந்த குழப்பமும் இல்லாம சரியா செட் பண்ணி விடுறதுக்காகத்தான் நான் ஆகாஷ்க்கு இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்திருக்கேன். நான் சொன்ன விளக்கம் எல்லாம் போதுமா? இதுல மட்டும் நீ ஏதாவது வில்லங்கம் பண்ணேன்னு எனக்கு தெரிய வந்தது, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ மத்தியானம் என்கிட்ட அந்த சாரதா உன்னை தென்றலோடு சேர்த்து வைக்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொன்னேன்ல ஆகாஷ், அது உண்மை இல்லப்பா. சாரதா உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறா. அவளை நம்பாத. எதை வச்சு பாட்டி இப்படி சொல்றீங்க?
நான் இன்னைக்கு அந்த சாரதாவை நேர்ல சந்திச்சு நீ சொன்ன விஷயத்த பத்தி விசாரிச்சேன். அப்பா அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? தென்றல அவ பையன் சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி நேரடியா சொல்றதுன்னு தெரியாம நீயாவே தென்றலுக்கு உன் மேல இருக்கிற வெறுப்ப புரிஞ்சுகிட்டு அவளை விட்டு விலகி நீ போகணுங்கிறதுக்காக நீ தாராவை கூட்டிகிட்டு போய் தென்றல் முன்னாடி தாராவோட க்ளோஸா பழகுற மாதிரி தென்றலை நல்லா வெறுப்பேத்துறதுக்காக உனக்கு ஐடியா கொடுத்திருக்கா. இது புரியாம அந்த சாரதா தென்றல உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் உனக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கா. நீ அப்பாவியா அதை நம்பிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இந்த பாட்டி சொல்றத நம்பு ஆகாஷ். அந்த சாரதா நிஜமாவே தென்றல அவ பையன் சித்துவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறா. இதுதான் அவளோட திட்டமே. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆகாஷ். இனிமேலாவது அந்த சாரதாவை நம்பி ஏமாறாம இந்த பாட்டி பேச்ச கேட்டு தாராவை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருப்பா. என்னை விட உன் மேல அக்கறைப்படுறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதனால இந்த பாட்டி பேச்ச மட்டும் கேளு ஆகாஷ். யாரையும் நம்பி நீ ஏமாந்து போயிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாட்டி, பாட்டி, நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம். வர ஆண்டி. பாய் தாத்தா. வாங்க ஆகாஷ் போலாம். விடு. என்ன ஆச்சு ஆகாஷ்? ஏன் இவ்ளோ ஹார்ஷா கை உதறி விடுறீங்க? நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டு இருக்கேன். வாட் ஆகாஷ், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட ஆபீஸ் போறது என்ன உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? ஜோக் பண்ணாதீங்க, வாங்க போலாம். சாரி தாரா, என்னால உன் கூட எங்கேயும் வர முடியாது. எனக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. என்னது மீட்டிங் இருக்கா? ஆமா, இந்த மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணலன்னா பெரிய லாஸ் ஆயிடும். ஆகாஷ், நீங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலனா எவ்வளவு லாஸ் ஆயிடும்? ஓகே, அதுல எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை எங்க அப்பா சரி பண்ணிடுவாரு. சோ நீங்க இனிமே இந்த பிசினஸ்ல எல்லாம் எந்த கான்சென்ட்ரேஷனும் பண்ண வேணாம். 24 hours என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? சரி வாங்க போலாம். தாரா ப்ளீஸ், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டி பேச்ச கேட்டு அனாவசியமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஆகாஷ். என் பாட்டி தான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்லை.
இப்பவும் நான் தாரா கிட்ட இந்த உண்மையை சொல்லன்னா அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. சாரி தாரா, என்ன உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு என் பாட்டி தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு உன் மேல அப்படி எந்த ஆசையும் இல்லை. நான் இப்பவும் தென்றல தான் நினைச்சிட்டு இருக்கேன். தென்றல் இல்லைன்னா என்னால எப்பவுமே இருக்க முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு வைஃப்னா அது தென்றல் மட்டும்தான். தென்றல் இருக்கிற இடத்துல ஒன்ன மட்டும் இல்ல, வேற யாரையும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் தாரா, புரிஞ்சுக்கோ. என்ன ஆகாஷ் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு எனக்கு வாண்டடா போன் பண்ணி என்ன கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? சொல்லுங்க ஆகாஷ், என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லாமலா என்ன ஆசைய கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்க? ஐயோ தாரா, நான் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போல. அதுக்கு வேற ரீசன் இருக்கு. வேற ரீசன்னா என்ன ரீசன்? சொல்லுங்க ஆகாஷ், என்ன ரீசன்? தென்றல நேராவே பார்த்து அவ மனசுல இருக்கிற பொசசிவ்னஸ் தூண்டி விடுறதுக்காக. புரியல. தென்றல் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதான் அவ பார்வையில படுற மாதிரி நான் உன்கிட்ட க்ளோஸா சிரிச்சு பேசி அவளை வெறுப்பேத்தினா பொசசிவ்னஸ்ல அவ என்கிட்ட வந்து சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுவான்னு எதிர்பார்த்தேன். அதனாலதான் என்ன அவங்க இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமா, எவளையும் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்கல்ல? என்ன ஆகாஷ், என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வச்சு இப்படி விளையாடி இருக்கீங்க. ப்ளீஸ் தாரா, நான் உன்னை அப்படி யூஸ் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இங்க பாரு, நான் உன்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பாட்டி, உங்க பேரை என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. நீங்களும் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? இல்லம்மா, அவ ஏதோ ஒரு கோவத்துல. இங்க பாருங்க, நான் ஒண்ணு அந்த தென்றல் கிடையாது. விஸ்வநாத்தோட பொண்ணு தாரா. என்ன அனாவசியமா ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நீ இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. நீயும் உன் குடும்பமும் எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு ஓடி போயிடுங்க. என்ன உளறீங்க? நாங்க எதுக்கு ஊரை விட்டு ஓடி போனோம்? நீ இங்க இருக்கிறதுனால தாண்டி என் பேரன் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் பேரன் உன்னை மறக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இனிமேலும் நான் உன்னை இந்த ஊர்ல விட்டு வச்சா என் பேரன் பைத்தியம் ஆயிடுவான். நான் உனக்கு பணம் கூட தர்றேன்.
மரியாதையா உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு என் பேரன் கண்ணுல படாம ஏதாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடு. இந்தா பிளாங்க் செக். இதுல எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கோ. ஆனா நாளைக்கு காலையில விடியும் போது நீயும் உன் குடும்பமும் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. பாட்டி, காலையில இருந்து நீங்க சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. ஏன் பாட்டி இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். என்னாச்சு பாட்டி? ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? ஏன்னா தென்றலாலதான். எல்லாம் தென்றல்னாலயா? அவ என்ன பண்ணா? நீ இன்னும் அந்த தென்றலையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ உன்னை மதிக்கிறதே இல்ல. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியாம பேசாம நானே போய் அவளை சமாதானப்படுத்திடலான்னு நினைச்சேன். இன்னைக்கு அவ ஆபீஸுக்கு போயிருந்த. அங்க போய் அவளை நேர்ல பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேரனால உன்னை இன்னும் மறக்க முடியல. அவ உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கான். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு ஏத்துக்கமான்னு கெஞ்சினது மட்டும் இல்ல, அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நஷ்ட ஈடா நான் பணம் கூட தரேன்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக் அவகிட்ட கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன ஒரு பெரிய மனுஷின்னு கூட பார்க்காம அங்க இருந்த 10 பேருக்கு முன்னாடி என்ன பைத்தியம்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம திட்டி ரொம்ப அவமானப்படுத்திட்டாப்பா. என்ன மட்டும் இல்ல, உன்னையும் அவ பைத்தியம்னு சொல்லி கண்டபடி திட்டாப்பா. தென்றல், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு, ஆனா முழுசா சந்தோஷப்பட முடியலையே. மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி சலிப்பா பேசுற? சலிச்சுக்காம என்ன பண்ண சொல்ற? இந்நேரம் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்திருந்தா மாப்பிள்ளையும் இவ்வளோ வெளிநாட்டுக்கு ஹனிமூனுக்கு போயிருந்திருப்பாங்க. இந்த பிறந்த நாளையும் 2 பேருமா சேர்ந்து வெளிநாட்டுல சந்தோஷமா கொண்டாடி இருந்திருப்பாங்க.
கல்யாணம் தான் நடக்காம போயிடுச்சே. ஏமா நீ இப்படி இருக்க? அந்த கல்யாண விஷயத்தை நீ மறக்கவே மாட்டியா? எப்படி மறக்க முடியும்? நான் என்ன கம்ப்யூட்டரா? டெலிட்னு ஒரு பட்டனை தட்டுனதும் என் மனசுல இருக்கிறத எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு. நான் மனுஷடி. அவ்வளவு சீக்கிரம் என்னால எதையும் மறக்க முடியாது. மா, அப்ப நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? நாங்க எல்லாரும் அந்த கல்யாணத்தை மொத்தமா மறந்துட்டோம்ல. அதே மாதிரி நீயும் மறந்துட்டு வேற வேலையை பாப்பியா? சும்மா இப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு உன்னோட வர வர ரொம்ப எரிச்சலா இருக்குமா? இருக்கும், எரிச்சலாதான் இருக்கும். என் தலை எழுத்து. அம்மா, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதம்மா. வீட்ல இருந்தா ஓன் தொலை தாங்க முடியல, வெளியே போனா அந்த ஆகாஷ் தொலை தாங்க முடியல. எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு இப்ப அவர் பாட்டியும் என்ன தேடி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆகாஷோட பாட்டி உன்னை தேடி வந்தாங்களா? ஆமாப்பா, அந்த ஆகாஷ் எப்பவும் ஏன் நினைப்பிலேயே இருக்காராம். அவரால என்ன மறக்கவே முடியலையாம். அதுக்கு அவர் பாட்டி அவரை தானே கண்டிக்கணும். ஆனா அவங்க என்ன தேடி வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ இந்த ஊர்ல இருக்கறதாலதான் என் பேரனால உன்னை மறக்க முடியல. அதனால நீ உன் குடும்பத்தோட எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடு. அதுக்கு நஷ்ட ஈடா நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு பிளாங்க் செக்க கொடுத்து தேவையான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்க சொன்னாங்க. பால்கோவா ரெடி பண்ணியாச்சாமா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு இப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து மாத்தி மாத்தி வச்சு பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். மழுப்பாத. நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். நீ எந்த ட்ரெஸ் போட்டா தென்றலுக்கு பிடிக்கும்னு உனக்கு குழப்பமா இருக்கு. அதனால தானே நீ இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாத்தி மாத்தி வச்சு பாக்குற. ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைலையும் மாத்தி மாத்தி வாரி பாக்குற. தென்றல் மேல ஆசை இல்லாமல இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா. சும்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காதீங்க. போதுண்டா உன் நடிப்பெல்லாம். இந்த ட்ரெஸ்ஸே நல்லாதான் இருக்கு, இதுலயே போ. என் மருமகளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்தா. இந்த பால்கோவாக்கு நான் எப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. ஒண்ணு இல்ல, நான் வரேன். சொல்லுங்க அத்தை. தம்பி, எதுவும் முக்கியமான வேலையா இருக்கீங்களா? இல்ல அத்தை, இப்பதான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தம்பி, நீங்க தென்றலை சமாதானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன வாய்ப்பு அத்தை? அது இன்னைக்கு தென்றலுக்கு பிறந்த நாள். வாட்? இன்னைக்கு தென்றலோட பர்த்டேயா? ஆமா தம்பி, இன்னைக்கு இப்ப அவ ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா. நீங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற மாதிரி அப்படியே அவளை சமாதானப்படுத்துறீங்க தம்பி. கண்டிப்பா அத்தை, நான் இப்பவே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி தென்றல போய் மீட் பண்றேன். சரிங்க தம்பி, சீக்கிரமா போங்க. ஓகே அத்தை, ஓகே, பாய். பாட்டி, எங்கப்பா கிளம்பிட்ட? அது நம்ம ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன் பாட்டி. அது தெரியுது. ஆனா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி
எங்க போறேன்னு கேட்டேன். இல்ல போன்ல இப்ப யார்கிட்டயோ அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, உன் வாட்ஸ்அப்க்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அவ பேரு தென்றல், பிக் எஃப்எம்ல ஒர்க் பண்றான். அவ என்னையும் என் பேரனையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். என் பேரன் ஆகாஷ் இன்னும் அந்த தென்றல் நினைப்பாதான் இருக்கான். அவனை என்னால மாத்தவே முடியல. எப்ப பார்த்தாலும் அவளையே தேடி போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்றனா சொல்லுமா, நான் என்ன பண்ணும்? அந்த தென்றல் இனிமே சாகுற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு அவ கையையும் காலையும் உடைச்சு விட்டுரு. இப்படி வாங்க. தென்றல், கேக் கட் பண்ணுங்க. என்ன தென்றல் அப்படி பாக்குற? என்னோட பர்த்டேவை சித்து மறக்காம வச்சிருக்கான். அவனை யாருன்னு நினைச்ச? அவன் உன்னோட லவ். சிறுத்த, இப்ப நீ என்னமோ சொல்ல வந்தியே, என்ன அது? சித்து எனக்கு யாரு?